ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு குரூப் 2 குரூப் 1 எது படிச்சிருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்காம தயவு செஞ்சு போகவே போகாதீங்க. எந்த அளவு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு போகிறீங்களோ அந்த அளவு நீங்கள் எக்ஸாம் சூப்பராக எழுதுவீங்க. இப்போ குரூப் 4 சிலபஸ் மாற்றந்தால தமிழ் என்ன மாதிரி கொஷின் வரும்ன்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? மோஸ்ட்லி 85 மார்க் கிராமர்ன்றதால தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பித்தோம். அப்படின்றப்போ கண்டிப்பாக பேசிக்காக அதுன்றதால அதில் தான் கொடுக்க நம்ம ஒரு 50 கொஷின் பார்ப்போம். சரிங்களா? ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஒரு 50 பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். கண்டிப்பாக நீங்கள் 95 மேலே கண்டிப்பாக எடுப்பீங்க. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. உயிருள்ள உடல் அப்படின்றது எது அப்படின்னு நம்ம கேட்போம். உயிருள்ள உடல் எது தான் நம்ம கேட்போம் இல்லைங்களா? ஸோ நம்ம ஒரு டைம் கொஷினாக சொல்லி பார்க்கணும் அது. சரிங்களா? தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு தான் கேட்போம். நம்ம ஒரு டைம் நம்மளுக்குள்ளே சொல்லி பார்த்தோம்னாவே அது சரியாயிடும். மற்றவங்களை சொல்கிற மாதிரி நம்மளை சொல்லி பார்க்கணும். சரிங்களா? தமிழ் மொழி மரபு ஆசிரியரின் பாடலின் ஆசிரியர் யார், என்ன, ஏது, எங்கே வரும்? கண்டிப்பாக கிடையாது, யார் அப்படின்றதா வரும். பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மாடு புல் மேய்ந்தது. ஆமாம், மேய்ந்துச்சு, எப்பயோ மேய்ஞ்சிச்சு. அது ஒரு இறந்த காலம். நிகழ்காலம்னா நாளைக்கு நடக்க போகிறத சொல்கிறது இல்லைங்களா? இறந்த காலம் எப்பயும் மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு அப்படின்ட்டு பொருத்தமான காலம் அமைய மாதிரி எழுதுக. சிறு தேர்வு நடத்துவார். நாளைன்னு வந்தவனே அது வந்து நாளைக்கு ஆகிடுது. அப்போ நடத்துவார் அப்படின்னு தான் வரும். மற்ற ஆப்ஷன் படித்து பாருங்கள், செட்டே ஆகவே ஆகாது. நாளைக்கு எங்கள் டீச்சர் எக்ஸாம் நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு, அப்போ நாளைன்னா நடத்துவார். பொருத்தமான காலம் கண்டறிக. அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான். நேற்று வந்திருக்கான். நேற்றுனா இறந்த காலம், நாளைனா எதிர்காலம். சரிங்களா? நம்ம 4 ஆப்ஷனில் படித்து பார்த்தோம்னா ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கிளிக் ஆகும். சரிங்களா? நம்ம நல்லா 2-3 டைம் படித்து பார்க்கணும். நம்ம பண்ணுற தப்புனா எடுத்த உடனே டக்குன்னு எடுத்து குறிச்சிருது. அது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்புங்க. தயவு செஞ்சு ஒரு டாட்டி 2 டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து மார்க் பண்ணுங்கள். நம்ம நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். தயவு செஞ்சு பட்டுன்னு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே பண்ணாதீங்க. கீரினா என்னங்க? கீரினா பிள்ளை. கீரி பிள்ளை தான் நம்ம ஊரெல்லாம் சொல்லுவோம். கோழி குஞ்சு, ஆட்டுக்குட்டி, பசுங்கன்று இப்படி தான் சொல்லுவோம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க. இங்கே சாவி கொத்துன்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. நாட்களை வந்து நாட்கள், நாட்டை இட்டு எழுத்து வழக்கு. அது பேச்சு வழக்கு வந்து நாட்கள் வந்து எழுத்து நாள்கள் எழுத்து வழக்காக்கும். காக்கா நம்ம என்ன சொல்லுவோம்? காக்கை. காக்கை தான் சொல்லுவோம் இல்லைங்களா? காக்கை தான் சொல்லுவோம். காகம் கரையும். நிறுத்தக்குறி அறிக. எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாரும் ஆப்ஷன் பி தான் யோசிப்போம். ஆப்ஷன் பி வராது, ஏன்னா இது நார்மலாக இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணி போடுங்க. நிறுத்தக்குறிகளை அறிதல். பூக்கள் நிறைந்த இடம் பூஞ்சோலை ஆகும். அப்போ பூக்கள்னா கமா, நிறைந்த இடம் கமா, பூஞ்சோலை ஆகும். அங்கே புல் ஸ்டாப் வரணும். ஆனால் கூட அங்கே புல் ஸ்டாப் போல இருந்தாலும் நீங்கள் அதை தான் எடுக்கணும். சரிங்களா? அடுத்து இது கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான், நீங்கள் யோசிப்பீங்க. இது இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பர் பார்க்கவே கிடையாதுங்க. கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை எனும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். இது ஒரு 10 கொஷின் பேப்பர் மேலே பார்த்துட்டேன். இது நீங்கள் அப்படியே கூட பார்த்து வச்சுக்கோங்க. அப்படியே கூட இந்த கொஷின் பேப்பர் கூட வந்துடலாம். 2025 குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எதுக்குனாலும் அப்படியே வரலாம். கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா, அந்த 2 அப்போஸ்டபி மேலே வரும், அப்போஸ்டபி கீழே வரணும், புள்ளி வரும், அவ்வளோதான். ஊரின் மறு பெயர். சைதாப்பேட்டைன்றது சைதை, மயிலாப்பூர்ன்றது மயிலை. இது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? கோவன்புத்தூர்ன்றது கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். சரிங்களா? இமெயில்னா என்னங்க? மின்னஞ்சல். ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா இது ரிவிஷன். சரிங்களா? அதனால தான். இக்காலத்திற்கு விஞ்ஞானது சயின்ஸ்னால் அறிவியல். கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன்னு சொல்கிறது என்னங்க? மறைவிடை. மறுத்து சொல்கிறது மறைவிடை. சுட்டி காட்டுறது சுட்டு விடை. அவங்கள செய்ய சொல்லி சொல்கிறது ஏவல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது அப்படியே உற்றது உரைத்தல் விடை. அவனுக்கு உண்மையிலே கால் வலிக்குது, அதை சொல்கிறான். அது வந்து உற்றது உரைத்தல் விடை. சரிங்களா? வலிக்க போகிறத சொல்கிறது வந்து வேற, ஏவல் விடை. இதை பாருங்க, தான் படித்து பாருங்கள். கடைக்கு போவாய் என்ற வேலை கேள்விக்கு போவே நேராக சொல்கிற உடன்பட்டு கூறுறது நேர்விடை தான். உடன்பட்டு குரல் வந்தாவே அது நேர்விடை. இந்த ஆப்ஷனில் இருக்கிற எல்லாத்துக்குமே சைடில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே பொருத்தமாக இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே போதும். ஒரு கொஷின் கேட்குறாங்க, அது உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா அது ஆப்ஷன்லேயே அதோட ஆன்சர் இருக்கும். அந்த 4 ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணுங்கள், பறக்காமல் இருக்காது. சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா என்னங்க? உச்ச நீதிமன்றம். சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றம். அப்பீல்னா மேல்முறையீடு. இப்படி கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்க இல்லையா? எது வித்தியாசமாக இருக்கோ அது ஒரு பென் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. பில் டைம்னா கால வரையறை உண்டியல். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? பில்லுன்னு டைம்னாவே காலம் தான். கால வரையறை உண்டியல். பில்லு டைம்னா கால வரையறை உண்டியல்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓமையால் விளக்கப்பெறும்னா வேலியே பயிரை மேய்து போலனா கடமை தவறுதல். நம்ம டிஎம்பிசிக்கு பாஸ் ஆகணும்னு நினைப்போம், நம்ம படிக்க மாட்டோம். நம்ம கடமை தவறிடும்ல. பசுமறை தாணி போல. ஒரு படித்தாலும் அப்படியே எழுதி நல்லா பதியும். பசுமறை தாணி போல. கிணற்று தவளை போல அறியாமை. டிஎம்பிசி படிக்கிறேன்னா இதை தான் படிக்கணுங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அது போதாது. அவன் திருந்தினான் அப்படின்றது அவனே திருந்திக்கிட்டான், யாரும் திருத்தலை. அப்போ தன்வினை.
தேர்வு எழுதி ஆயிற்று, ஆயிற்றுனாலும் பட்டதுனாலும் செய்யப்பட்ட வினை வாக்கியம் தான். சரிங்களா? ஆயிற்று, பட்டது, இங்கே பட்டது வரல, இல்லைன்னு நினைக்கக்கூடாது. போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாண்டான் திணை எனப்படும். பாண்டான் திணை என்றால் என்ன? போரில் வெற்றி பெற்ற பாரத பாண்டான் திணை. சரிங்களா? எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். அப்போ இயற் சொல் என்றால் என்ன? அந்த கொஷினை பார்த்து அந்த ஆன்சர் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். சரிங்களா? பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையோட எவ்விடம் நம்மளுக்கு பயன்படுகிறது? வெற்றிடமே நம்மளுக்கு பயன்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஊரினா என்னங்க? ஊரினா கழற்று, ஊரினா தூக்கு அப்படின்னு அர்த்தம். ஊரினா கழற்று, வாழைப்பழத்தை உரி, தோலை கழட்டுன்னு அர்த்தம். ஊரினா தூக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் வந்து அருந்து, அருந்துனா குடின்னு அர்த்தம். அருந்துனா துண்டு போடு, அறுத்தடுத்து துண்டு போடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்துக. கவிதை எடுத்த ஏடு ஒன்று கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். சரிங்களா? அடுத்து பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். நாளை படிக்கிறப்ப நமக்கு தெரிஞ்சிடும். இதனால் கண்டிப்பாக இப்போ நல்லது தான், இலக்கணம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். அதனால் பயப்பட ஒரு அவசியம், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் வரும் எல்லாமே. வளைந்த கொடுகள் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். அகர வரிசை உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வரிசையில் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், காங்காச்சா வரிசை போய் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்து பார்க்கணும். கொஸ்டின் பேப்பர் போய் பார்த்தோன்னே பேக் சைடில் காங்காச்சாவும் பதட்டத்தில் நம்ம வந்து மறந்துடும். அதனால் முன்னாடி நீங்கள் எழுதி வச்சிடணும். சரிங்களா? அப்படி அகர வரிசை பட்டுன்னு பார்த்து நம்ம போட முடியும். சரிங்களா? கல் என்னும் வேர் சொல்லின் பெயரச்சம்னா ஆவரணம். அப்போ கற்ற. உரை என்னும் வேறு சொல்லின் தொழில் பேர்னா உரையாமை, ஐ வரும், தள்ளு வரும், அள்ளு வரும். மது நாட்டுக்கு உயிருக்கு வீட்டுக்கு கேடு. இதில் பாருங்கள், கேடுன்றது தான் தொழில் பெயர், மறக்கக்கூடாது. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்றது தான் தொழில் பெயர். கிளர்ந்த வேர் சொல் கட்டை சொல்ல வரும். கிளர்ந்தனா கிளர், உரைத்தனா உரை. வேர் சொல்னாவே ஒரு கட்டளையாக வரணும். சரிங்களா? அது ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வலம்பொறி பொறுத்த மாதாங்கு தடக்கை. இதில் வர வேர் சொல்னா பொறி தான். பொறி, வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கைனா பொறி தான் அதோட வேர் சொல். சரிங்களா? மறக்கக்கூடாது. இப்போ 3 கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பேன், அது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழினா தெரியும். மொழினா ஒரு பதம், அது ஒரு கிளவி. மொழினா ஒரு பதம், அது ஒரு கிளவி. சரிங்களா? அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார்க்க போகிறோம். வடு, மூசு, கவ்வை, கச்சல். இது எல்லாம் என்னங்க? இது எல்லாம் பிஞ்சு வகை. வாழைக்காய், எள்ளு பிஞ்சு, அதெல்லாம். சூம்பல், சிவியல், சொண்டு, அழியல். இது எல்லாமே 10th புக்கில் 2nd லெசன்லையும் 1st லெசன்லையும் தமிழ் சொல்வளத்தில் இருக்குது. கெட்டுப்போன காய்கனி வகை. சரிங்களா? ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். மன உளைச்சல் தீர்வாகாது. உளைச்சல் எந்த லை பாருங்க, பெரிய லை வரும். சரிங்களா? களினா ஒளி, ஒரு மாதிரி சவுண்டு. களினா மகிழ்ச்சி, களிப்பு. களினா கோல், அந்த கொம்பை கழின்னு சொல்லுவாங்கல்ல, கோல். அப்போ ஒளி, மகிழ்ச்சி, கோல். 4வது கொஸ்டின் வரப்போகிறோம். சரிங்களா? செக்னா என்னங்க? காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. இதுலேயே எல்லா கொஸ்டினும் ஒன்றா இருக்குது. அதனால் கடன் அட்டைனா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. பணத்தாள்னா கேஷு. இன்ஸ்டன்ட் ஆஃப் அப்படின்னா பதிலாக. இன்ஸ்டன்ட் நம்ம உடனடின்னு போட்டுருவோம். இன்ஸ்டன்ட் ஆஃப்னா பதிலாக, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ட் ஆஃப்னா பதிலாக. இதை அப்படியே கேட்டுருவாங்க. நம்ம என்ன ஆஃப்லாம் வருது, என்ன வரும்னு சொல்லிட்டு தூண்டி விடு போடலாமா, நொடி நேரம் போடலாமா, அப்படிலாம் வரும். இது மாதிரி எதனா டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா மட்டும் எழுதி வச்சு மொத்தம் 50 கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த 50 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிராமர் எல்லாம் உங்களுக்கு தெளிவாகிடும். என்ன மாதிரி கொஸ்டின் வரும்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லு. கரன்சி நோட்னா என்னங்க? பணத்தாள். பேங்க்னா வங்கி. செக்குனா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. சேவல்னா பண்ணும். சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், ஆடு கத்தும். ஆப்ஷன்லாம் நீங்கள் சொல்லி பார்க்கணும். அப்புறம் மரபு பிழையுள்ள தொடர் கேட்டிருக்காங்க. கூகை அலறியது. கூகை குழரும், அலராது. சரிங்களா? யானை என்ன பண்ணும்? பிளிரும். சிங்கம் முகழும். பசு கதரும். சோழர்களால் கட்டப்படாதது. கங்கை கொண்ட சோழபுரம், ஐராதீஸ்வரர் கோயிலும் திரிபுவனம் பல்லவர்களது. கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் வந்து சோழர்களால் கட்டப்பட்டது. சரிங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்படியே கேட்டுருவாங்க, நம்ம வந்து மறந்துடக்கூடாது. பொருந்தா இணைய கண்டிக்க. ஊழ்னா என்னங்க? ஊழ்னா வினை, யுகம்னு வராது. பீடுனா சிறப்பு, விசும்பனா வானம், தன் பெயர்னா குளிர்ந்த மழை. ஊழ்னா வினைன்னு வரும், யுகம்னு வர தவறு. தாழ்வுனா அது ஆப்போசிட் என்னங்க? உயர்வு. தாழ்வுனா ஆப்போசிட் உயர்வு. நன்மைனா தீமை, அதுக்கு ஆப்போசிட் மாதிரி. இசையோட எதிர்ச்சல். இசைனா புகழ், நார்மல் வேர்டு. புகழ்றாங்கன்னா அப்போ வசைன்னு அர்த்தம். புகழ் வந்து இகழ் வரக்கூடாது, இசைக்கு தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? வசை. நீக்குதல்னா தள்ளுறது, போக்குறது, அழிக்கிறது மாதிரி. சேர்த்தல். சரிங்களா? அதோட இது வந்து சேர்த்தல். கட்டி குட்டல் அணைத்தல். கட்டி அணைத்தல் வரணும். கட்டி அணைத்தல். தேர்ந்தெடுத்து. தேர்ந்து கூட்டல் எடுத்து.
கண்டு உண்டு கண்டு குட்டல் உண்டு டேஸ் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதின எது எவை இரண்டும் வரணும் எதுல எவை இரண்டும் பிறருக்கு உதவுவே என சான்றோர் கருதினர் அப்போ நம்ம போய் எங்கு யாவை யாதுல வர எவை எவை தான் யோசிக்கணும் சரிங்களா பத்தியை படித்து விடை எழுதுக நலமான உடலுக்கு 2 வேளை சிற்றுண்டியும் 1 வேளை நிறைவான உணவும் போதுமானது காலை உணவை தவிர்த்தல் கூடாது இரவெல்லாம் வெற்று உடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது மதிய உணவில் காய்கறிகள் கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்து கொள்ள வேண்டும் அரிசி உணவை சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும் அரிசி உணவை சரியான டைம் சாப்பிடணும் உப்பு அரிசி அளவை எடுத்துக்கணும் காரத்தை குறைச்சிக்கணும் உப்பை தவிர்த்தணும் இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை உடல்நலம் பேக்கும் வழிமுறையாகும் இந்த பேரா படித்து ஒரு 5 கொஸ்டின் ஆன்சர் சொல்ல போகிறோம் நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி 2 டைம்ஸ் சிற்றுண்டி சாப்பிடணும் 1 டைம் லஞ்சு சாப்பாடு சாப்பிடணும் இரவெல்லாம் வெற்றுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை நைட்டு ஃபுல்லாக இருந்து பச்சை தண்ணி அதாவது பழைய சாதம் சொல்லுவாங்க அதை சாப்பிட்டுன்றப்ப குளிர்ச்சியான உணவு சாப்பிட்டுன்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லது வெறும் வயிற்றுக்குன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப சத்தும் கூட அதுதான் கொடுத்துருக்காங்க குளிர்ச்சியான உணவு உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியது காய்கறிகள் தவிர்க்க வேண்டியது காரமான உணவு உப்பும் சரிங்களா இதை கடிச்சு ஒரு 4 கொஸ்டின் ஆன்சர் வந்துருச்சு நம்மளுக்கு உடல்நலம் பேணும் வழியில் ஒன்று சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருமை பன்மை பார்க்க போகிறோம் அதாவது ஒருமைனா என்னென்ன பன்மைனா சங்க காலத்தில் இருந்தே அரசராயினும் வீர வரியர் விருந்தனை போற்றினர் இங்கே பாரு போற்றினான் அதெல்லாம் படித்து போற்றியது இல்லை வர போற்றினர் தான் வரணும் போற்றினர் சங்க காலத்திலிருந்தே எல்லாரும் போற்றியிருக்காங்க ஒருமை பண்ணி காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்ப காவடி பூக்காவடி தேவைக்காவடி என அழைக்கப்படுகின்றது து வரணும் நானா பன்மை தூனா ஒருமை சரிங்களா தூ ஒருமைக்கு வரும் நான் பன்மைக்கு வரும் அது ஃபஸ்ட் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கிளியராக போட முடியும் சீவன்னா உயிர் வையகம்னா உலகம் சபதம்னா சூளுரை மோகித்துனா விரும்பி இது மோகித்து என்னும் சொல்லின் பொருள்னு கூட கேட்டுருவாங்க ஷார்ப்பாக விரும்பி அப்படின்னா மோகம் அதிகமாக இருக்கும் விருப்பம் அதிகமாக இருக்கும் குழியடுனா நில அளவை பெயர் மணினா முற்றிய நெல் சீலைனா புடவை சான்னா நீட்டல் அளவை பெயர் சரிங்களா ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம ஓரளவு இதெல்லாம் பார்த்துட்டு போனோம்னா நம்ம கிளியர் ஆகிடலாம் ரொம்ப யோசிக்காதுங்க கொஷின் ஒரு கஷ்டமாக வரும் கஷ்டமெல்லாம் ஒரு கொஷின் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வரும் இதுக்கு முன்னாடி இருந்தால் ரொம்ப குறைச்சிருக்காங்க நீங்கள் கஷ்டப்படவே கிடையாதுங்க அலர்னா என்னங்க பூவிட மலர்ந்த நிலை தான் அலர் சரிங்களா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவன் கவிஞன் அன்று அவன் இன்னு லாஸ்ட்டில் இன்னு தான் வரணும் அப்போ அவன் கவிஞன் அல்லன் சரிங்களா அவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு வரணும் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அவன் கவிஞன் அல்லன் அதான் தப்பு பிழை திருத்தம் ஒரு வரிசையெல்லாம் ஓ வரும் காங்காட்சி வரிசையெல்லாம் ஒரு தெரிஞ்சது தான் அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் அணுகாது ஆப்ஷன் டி தான் சரி அஃது இல்லாத இடத்துல ஒரு அசைவும் அணுகாத இருக்கவே இருக்காதான் சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தா தான் மார்க் போட முடியும் நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு என்னன்னா நாளை வருவான் அப்படின்ற ஒரு செய்தி சொல்கிறாங்க ஏன்னா நாளைக்கு வருவான் தலைவர் நாளைக்கு உரையாற்றுவார் நான் நாளைக்கு பீச்சுக்கு இதெல்லாம் ஒரு செய்தி சரிங்களா ஒரு செய்தியை சொல்கிறது அப்புறம் சரியான தொடரை கண்டுடுங்க கோவலன் சிலம்பு விற்க போனான் கரெக்டு சிலம்பு விற்க போனான் அங்கே விற்க போனால் போன்றது சென்றா தப்பு போனான் ஒத்துதான் போயிருக்கான போனான் சரிங்களா 79வது கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன நம்ம என்ன பண்ணுவோம் உணர்ச்சி தொடர் போடுவோம் கிடையாது அது ஒரு செய்தி தான் இதுவும் புக்கில் தான் இருக்குது சரிங்களா நம்ம பார்த்த முக்கால்வாசி கொஸ்டின் 90 கொஸ்டின் புக்கில் தான் இருக்குது ஒன்று இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே புக்கில் தான் இருக்குங்க 99% புக்கில் தான் இருக்குது மூங்கில்னா என்னங்க மூங்கில்னா இலை மூங்கில் இலை சொல்லுவோம் முளைனா கீரையை முளைக்கீரை சொல்லுவோம் வேப்பம்னா வேப்பந்தழை சொல்லுவோம் வரகு கதிர்னு சொல்லுவோம் மூங்கில் இலை சொல்லுவோம் நீங்கள் யோசிப்பேன் மூங்கில் இலை தாங்க சொல்லுவோம் மேட்ச் சப்பாலாங்களா சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம ஓரளவு கெஸ் பண்ணுனீங்க எப்படி வரும் பதட்டத்துலேயே நீங்கள் கஷ்டமாக எழுதுறீங்க ரொம்ப சிம்பிளாக தான் வரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதாமல் பொறுமையாக போய் எழுதி பாருங்கள் எக்ஸாம் பக்காவே எழுதுவீங்க நீங்கள் டென்ஷன் ஆகவே ஆகாதீங்க கண்டிப்பாக 2025 நீங்கள் குரூப் போஸ்டிங் குரூப் 4 குரூப் 2 குரூப் 4 நீங்கள் போஸ்டிங் வாங்கி ஆவீங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போல்டாக இருங்க அதை ஃபேஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம பயப்படுறதால எதுவும் மாற போகிறதும் கிடையாது பதட்ட போகிறதால படித்ததால் மறந்து போக போகுது அதனால் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக இருந்தீங்கன்னா எல்லாமே சைடும் எல்லாம் கரெக்ட் ஆகிடும் சரிங்களா கல்லுனா இல்லைங்க கல்லாம் கற்கள் தான் சொல்லுவோம் இல்லைங்களா கூட்டு பெயர் கல்ல ஒன்று கற்கள்னால் கூட்டமாக இருக்கிறத சொல்லுவோம் 81 8 நவை ஆ ஒன்றுனா ஆக்கா அப்போது கரும்பை உருத்தி நறுக்கி சர்க்கரை ருசியோடு அந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க தீவகத்தின் மற்றொரு பெயர் என்னங்க விளக்கு ஞாபகம் இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தீவகம்னா விளக்கு நெருப்பு அனல் கனலாக இருக்குது மறந்துடக்கூடாது தீவகம்னாவே விளக்கு தீவகத்தின் மற்றொரு பெயர் விளக்கு திணை ஓலை அப்படியே மான்குட்டி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க தென்னை ஓலைனா வாழை இலைக்கு இலையே கன்றுக்கு கன்று குட்டிக்கு குட்டியே கொடுத்துருப்பாங்க ஆனால் ஓலைக்கு மான்குட்டி கொடுத்துருப்பாங்க இது ரெண்டும் தவறான இணையாக இருக்கும் சரிங்களா
எதுக்கு ஆன்சர் காட்டுறேன்னா டக்குன்னு ஒரு டைம் உங்கள் மைண்ட் அப்சர்வ் பண்ண கூட அங்கே போய் அப்படியே போட்டுருன்றதுக்காக கொடுத்துட்ருக்கேன். கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ்னால் பண்பாட்டு எல்லை. இப்போ நான் காட்டுற கொஷினில் எத்தனை கொஷின் உங்களுக்கு புதுசாக வந்திருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல். சிம்பாலிசம்னா குறியீட்டியல், மறக்கக்கூடாது. இன்ஸ்டன்ட் ஆஃப்னா என்னன்னு சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில். சுகர் கன்ஸ் ஜூஸ்னால் கரும்பு சாறு, கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது மறக்காது நம்மளுக்கு. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒப்பு. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகிய மூவர் பாடிய தொகுப்பே தேவாரம். தேக்குட்டல் ஆறு இறைவனுக்கு சுடப்படும் மலை. ஃபஸ்ட்டு காரணம் படிக்கணும், அப்புறம் தான் கூற்று படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சரியாக வருமா. எடுத்த உடனே கூற்று படிக்கக்கூடாது, சரிங்களா? கண்ணனங்க, கண் அழகான விழி. கான்னா பார், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டமாலாம் இல்லைல்ல. 91 சரியான இணைதுங்க. செந்தினா பண்பு தொகை, ஊழ்னா அடுக்கு தொடர், வளர்வானம்னா வினைத்தொகை, பீடுனா என்னங்க, பீடு என்னன்றது நீ கமெண்ட்டில் சொல்கிறீங்க, ரொம்ப சிம்பிளானது, சரிங்களா? அப்போ செந்தி அப்படின்றது வந்து பண்பு தொகை. குறிநெடில் கிரினா என்னங்க, கிரினா மலை, கிரிவலம் போகிறேன்னு சொல்லுவாங்க. கீரினா கீரி பிள்ளை, விலங்குன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி கீரி பிள்ளை முன்னாடி பார்த்தோம், நம்ம 5வது 6வது கொஷினில் பார்த்தோம். அது அப்படிங்க வந்திருக்க பாரு. திங்கள்னா நாங்க, திங்கள்னா சந்திரனுக்குன்னு ஒரு பேர். மாதமும் திங்கள் தான் சொல்லுவாங்க. திங்கள் மாதம், சந்திரன் மாதம் திங்கள், ஒன்று தான். ஆறுனா நதி, ஆறுனா ஒரு எண், 6 நம்பர், அவ்வளோதான், சிம்பிள். நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள், சரிங்களா? அப்போ தான் தப்பாகாது எதுவுமே உங்களுக்கு. பச்சை பசேல் என்ற வயல் காண இன்பம் தரும். இயற்கையை போற்றுதல் இன்பர் தப்பு, தமிழர் மரபுன்னு வரணும். கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்னங்க, கண்ணெழுத்து. டேஸ் நிலவுடன் வானம் அழகாக காட்சியளிக்கிறது. வளர்பிறை நிலவுடன் வானம் அழகாக காட்சியளிக்குதுன்னு சொல்கிறாங்க, வளர்பிறை. 4 ஆப்ஷன் நான் போட்டு பார்த்தா ஓரளவு வந்து 2-3 டைம் படிக்கணும், அதுதான். பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. அதுபோல் இரக்கம் இல்லாவிட்டால் கணுங்கால் என்ன பயன். இது திருக்குறள், சரிங்களா? நம்ம சிலபஸில் இது இருக்குது. பாடலோடு பொருந்தவில்லைன்னா இசை இல்லை, ஒரு மியூசிக் கூட ஒரு பாட்டு சேரலாம் பொறுப்பு இல்லாத மாதிரி. அதே மாதிரி தான் இரக்கம்லாம் கண்ணுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. நல்லவர் அவர், டேஷ் வல்லவர் இல்லை. நல்லவர் அவர், ஆனால் அவர் வல்லவர் கிடையாதுன்றது, சரிங்களா? இப்போ மொத்தம் ஒரு 100 கொஷின் பார்த்துருப்போமா? கண்டிப்பாக நம்ம ஒரு 100 கொஷின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலுமே தயவு செஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்காம போகவே போகாதீங்க. தயவு செஞ்சு. இப்போ நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். 1 hour, ஒரு சில பேர் 100 கொஷின் எடுக்கிறதுக்கு 1 hour கூட எடுத்துப்பாங்க. நான் அவ்வளோ எடுத்துக்கவே கிடையாது. ஏன்னா இது ரிவிஷன், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக வேணுன்றப்ப கொஞ்சம் டைம் மட்டும் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன்னா இப்போ நிறைய டைம் படிப்பீங்க. டக்குன்னு உனக்கு எனக்கு படிக்கணும்னு தோன்றவங்கலாம் டக்குன்னு ஒரு 10 வீடியோ அது மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வச்சு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கொஷின் வருதுன்றது உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணும். நான் இந்த கொஷின் பேப்பர் படிச்சதுல வந்து எனக்கு ஒரு 3 கொஷின் மட்டும் தெரியல, மற்றபடி 97 கொஷின் எனக்கு கிளியராக தெரிஞ்சுது. எதுக்காக ஆன்சர் வந்து அப்படி காட்டி உங்களுக்கு காட்டுறேன்னா, ஒரு டைம் நான் பார்க்குறது நம்ம மைண்ட் அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் ஒரு வேளை நீங்கள் படிச்சதை மறந்துட்டீங்கன்னா கூட நீங்கள் பார்த்தது உங்கள் மைண்ட் அப்சர்வ் பண்ணி வச்சு அங்கே வந்து காட்டும். இதுவாக தான் இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதனாலன்ற உங்களுக்கு வந்து ஆன்சர் காட்டியிருக்கேன். ஆன்சர் காட்டாமல் கூட நான் வந்து உங்ககிட்ட வந்து கேட்கலாம். இருந்தாலும் ஆன்சர் காட்டுறது ரொம்ப பெஸ்ட்டாக, அதனால தான் ஆன்சர் காட்டி உங்களுக்கு பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.